இப்போ நம்ம கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நெய், திராட்சை, முந்திரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. சிம்லியை வைங்க. ஒரு தட்டுக்கு அப்படி மாற்றிக்குங்க. அந்த நெய்யை விட்டுட்டு அந்த முந்திரியும் திராட்சையை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்குங்க. ரவையை வடசட்டியில் போட்டு இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. சிம்மிலேயே வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வருங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் சின்னதாக இருக்குது. ஒரு சொம்பு தண்ணி. அப்புறம் ஃபுல்லே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து ஊற்றிக்குங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ அப்புறம் இந்த முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சோம்ல பட்டரில் ஒரு பிளேட்டில், அதை எடுத்து இதில் கொட்டிக்குங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்து வேணாம், ஃபுட் கலர் கம்மியாகவே சேர்த்துங்க. ஃபுட் கலர் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, வெந்துருச்சான்னு பாருங்க. அப்புறம் சர்க்கரை போட்டுக்குங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்குங்க. நல்லா போட்டு கலரி விட்டுக்குங்க. ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் எடுத்து அதில் கொட்டிக்கலாம். அதை கொட்டிக்கலாம். இதில் நல்லா கொட்டிடுங்க. எல்லாத்தையும் ஒரு 3 ஏலக்காய் போட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அப்புறம் இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், கேசரி தயார். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.